ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் மாலை வேளையிலே இந்த ஜெப கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிறிஸ்துவினுடையவர்கள் உலகத்தார் அல்ல என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் உலகத்தார் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு முக்கியமான ஜெபத்தை மையமாக வைத்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு முந்தின நாளிலே இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார். மிக முக்கியமான ஒரு ஜெபம். அவரை அண்டி அவருக்காக வாழ்கின்ற அப்போஸ்தலருக்காக அவர் இயேசு தேவனிடத்திலே மன்றாடுகிற ஒரு ஜெபம். இன்றைக்கும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஜெபத்தை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவினுடையவர்கள் உலகத்தார் அல்ல. யார் யார் கிறிஸ்துவுக்குரியவர்களாக வாழ்கிறோமோ அவர்கள் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்துல ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், இன்னொரு கூட்ட மக்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லது உலகத்தின் அதிபதியை பின்பற்றுகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு கொடுத்த மற்றொரு பெயர், அவன் உலகத்தின் அதிபதி. இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம், அவர் ரெண்டு இடத்துல இந்த தலைப்பை அவர் வலியுறுத்துகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறீர்களே, ஆனால் யோவான் 17:14, 17:16 ரெண்டு வசனங்களை சொல்றார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதுல அந்த 14ஆவது வசனத்துல இன்னொரு வரியை சேர்த்து அவர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நெருக்கமாக வாழுவோமே ஆனால் இந்த எதிர்ப்பு நமக்கு உலகத்தில் இருக்கும். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, 15ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் அது தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இந்த உலகத்தார் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் இருப்பாங்க, சர்ச்சுக்கு வெளியிலையும் இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குரியவர்களும் சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க, சர்ச்சுக்கு வெளியிலையும் இருக்காங்க. அது எப்படின்னா, இன்னைக்கு வட இந்திய பகுதிகளில் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு சில கட்டுப்பாடுகளினாலே, சில பாடுகளினாலே அவர்கள் திருச்சபைக்கு வர முடியாத சூழ்நிலையிலே தங்களுடைய இல்லங்களிலிருந்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவனுடையவர்கள் திருச்சபைக்குள்ளும் இருக்கிறார்கள். திருச்சபைக்குள் வர முடியாத, இந்த ஐக்கியத்துக்குள் மாம்சத்திலே உட்கார முடியாத தடைகளிலே இருக்கிறார்கள். அதே போல உலகத்தார் சர்ச்சுக்கு வெளியிலே இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளேயே நிரம்பி வழிகிறாங்க. இங்க பார்க்கிறோம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்படின்னா ஆண்டவரையும் இருக்குது உலகம், ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களையும் இருக்கிறார். இன்னைக்கு நான் அநேக புத்தகங்களை படிப்பதுண்டு. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரரை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். அவர் தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார். அவர் இங்கிலாந்து தேசத்திலே போதகராக பணியாற்றிய ஒரு பரிசுத்தவான்.
எனக்கு அநேக ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டது, ஆனால் நான் எங்கெல்லாம் செய்தி கொடுத்தேனோ அங்கே அநேக இருதய கதவுகள் திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்க. ஆலய கதவை யார் அடைக்கிற? சர்ச்சுக்குள்ள இருக்கிற உலகத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார்கள் அவங்க நினைக்கிறாங்க இந்த ஊழியக்காரர் சத்தியத்தை ரொம்ப பேசுறாரு, கடுமையா பேசுறாரு, அதனால இவரை நம்ம அலோவ் பண்ண முடியாது என்று சொல்லுவீர்களே. ஆனால் நீ கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு நீ கதவை அடைக்கவில்லை, கிறிஸ்துவுக்கே கதவை அடைத்து விட்டாய். அந்த 19ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் நீங்கள்உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக இணைத்துக் கொண்டபடியினாலும் சேர்த்துக் கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அதனாலதான் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்துல மிக கடினமான சில காரியங்களை சொல்லுங்க. நீங்க வெளிப்படுத்தல் 19:20 பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் அக்னி கடலிலே தள்ளப்படுவான் அப்படிங்கிற. வெளிப்படுத்தல் 20:15 பாருங்க. ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, அதான் உலகத்தான். உலகத்தார்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படாது. ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் தரிசனம் பார்க்கிறான் யோவான். அங்க சாத்தான் தள்ளப்பட்டதையும் பார்க்கிறான். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டதை பார்க்கிறான். ஜீவ புத்தகத்துல பெயர் இல்லாதவர்கள் தள்ளப்பட்டதையும் பார்க்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த காரியங்களை குறித்த, இந்த அக்னி கடலின் அனுபவத்தை குறித்த அலர்ட்னஸ் இல்லாத, எச்சரிப்பு இல்லாத ஜனங்கள் கொஞ்ச காலம் வாழுகிற இந்த உலகத்துக்காக இயேசுவை தூக்கி வைக்க முடிவு செய்து விட்டார்கள். இவர்கள் ரிலிஜியஸ், இவர்கள் மதவாதிகள், இவர்கள் தங்கள் சுய திருப்திக்காக ஒரு மதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உலக பிரகாரமாகவும் திரள்கூட்ட மக்கள் அப்படி மதங்களை வைத்திருக்கிறார்கள். திரளான மதங்கள் உலகத்தில் இருக்குது. இவர்களும் ஒரு கள்ள கிறிஸ்தவத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மக்களின் மத்தியிலே உலகத்தால் நீ பகைக்கப்பட்டிருந்தாலும் நான் கிறிஸ்துவினுடையவன் என்று வாழ்வாயானால் உங்களுக்காகத்தான் இந்த ஜெபம். இதை நீங்க இந்த லென்ட் டேஸ்ல இன்றைக்கு இரவு படியுங்கள். தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரு பூஸ்டிங் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். வாட் a wonderful love. கர்த்தர் தம்முடையவர்களை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யோவான் 17:6 பாருங்களேன். யோவான் 17:6. நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இதா யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உரியவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். உம்முடைய வசனத்தை கேட்கிறார்கள் அல்ல, உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். பிதாகிட்ட அவருக்குரியவர்களை குறித்து அவர் இந்த சாட்சியை கொடுப்பாரே, ஆனால் அவருக்குரியவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கணும்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் பவுலோட பேசுறார் ராத்திரி தரிசனத்துல. நீங்க அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு,
மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நல்லா கவனிக்கணும், இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பவுல் சொல்றாரு, நீ தைரியமா பேசுப்பா, நீ பயப்படாத. கடைசியா சொல்றாரு பாருங்க, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஈரோட்டில் அவருக்கு அநேக ஜனங்கள் உண்டு. TLC ஈரோடு திருச்சபையில அவருக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்படின்னா அவருக்கு இல்லாத ஜனம், அவருக்கு எதிரடையானவர்களும் அங்கே இருக்கிறார்கள். கொரிந்து பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரடையானவர்களும் இருக்கிறார்கள். சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரடையானவர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்றாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள், அவர்கள் உலகத்தார் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். சில நேரம் கொஞ்சம் கொழுப்பெடுத்து பேசிடுறோம், வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிருது நமக்கு. வாய்க்கு காவல் வைக்க முடியல, வயசானாலும் வாய்க்கு காவல் வைக்க முடியல. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பொறுமை, நிதானம், கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. எனக்கு இந்த வார்த்தையை நான் எத்தனையோ முறை படித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சுட்டி காட்டி இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது எனக்கு அது மிக நடுக்கமாக இருந்தது. ஏனென்றால் அப்ப அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஃபெல்லோ நம்ம ஆளுதானா, இல்ல இவன் உலகத்தின் அதிபதிக்குரியவனா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை மிக ஊண்டி கவனியுங்கள். ஏனென்றால் நம்மை ஒருவர் ஊண்டி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 1:2. இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நிருபத்தை எழுதுறார், பொதுவான நிருபத்தை. இப்ப அவர் அந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார், அவர் எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்துதலுக்கும், ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நீங்க இந்த பரதேசிகள்ங்கிற வார்த்தையை நீங்க லேவியராம புத்தகத்துல படிக்கலாம். தசமபாத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லது பரதேசிகள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பரதேசிகள் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அவங்களுக்கு சொந்தமானது ஒண்ணும் இல்லை, அதான் பரதேசிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல பரதேசிகளா தான் இருக்கிறோம். எனக்கு இங்க ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற பிடிதரம் இல்லாதவளாக, நமக்கு இங்க இருக்கிற பிடிதரமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர் இன்னொரு வார்த்தையாளர் யூஸ் பண்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. ஏன்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட, வேற்று நம்பிக்கையில இருக்கிறவர்கள் சந்நியாச வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவர்களும் இந்த உலகத்துல எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அலைகிறவர்களாக வனாந்தரத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் என்னை பின்பற்றுவர்களுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்று சொல்லி அதை அப்போஸ்தலன் பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. இந்த உலகத்தார் உலகத்தை நாடி தேடுறாங்க. இன்னைக்கு உலகம் எங்க ரொம்ப அதிகமா பேசப்படுது அப்படின்னா கிறிஸ்தவ கூட்டங்களை தான் அதிகமா பேசப்படுது. ஏனென்றால் அவர்களுக்கு கூட்டம் சேர்ப்பதற்காக அவர்கள் ஒரு புதிய ஒரு உபதேசத்தை கண்டுபிடித்து போதித்துக் கொண்டே இருக்கிறார். அதிகமான உலகத்தை குறித்த உபதேசம் கிறிஸ்தவ கூட்டங்களிலே தான் பேசப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அவரை வைத்த கல்லறையும் அவருக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட கல்லறை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க யோவான் 17ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை பாருங்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார். அந்த நாட்கள்ல
நியாயப்பிரமாண உபதேசம் ரொம்ப தீவிரமா இருந்த நாட்கள்ல கர்த்தரை மேசியா என்று யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அதுல ஏற்றுக்கொண்டு வந்த இந்த அப்போஸ்தலரை அவர் எவ்விதமாக பிதாவினிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 9வது வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்ன ஒரு அந்த வார்த்தையை ரசிச்சு பாருங்க. நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும். கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி அவருடையவர்களாக இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். He did not pray for the world of unbelievers. அவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அவங்க என்னுடையவர்கள், அவர்கள் பிதாவே உம்முடையவர்கள். இந்த உலகத்துல நமக்கு எத்தனை ரிச் பீப்புள் அல்லது இந்த உலகத்துல அந்தஸ்துக்குரியவர்கள் நமக்கு உறவினர்களாகவோ தெரிந்தவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை ஐயா, அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நம்மை படைத்த அருமையான பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உரியவர்களாக இருப்போமே ஆனால் அவங்க நம்மளை பற்றி பேசிக்கிறாங்கய்யா. இந்த உலகத்துல நாம குப்பை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் குப்பைங்கிறார். நாம் மண். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் உலகத்தார் அல்ல. அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்காக அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும் வரைக்கும், அவர்கள் சரீர சாவு அடையும் வரைக்கும் அவர்கள் ஒரு நாளும் உலகத்தாராய் விடக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை எடுக்கிறார். உலகம் அவர்களுக்கு கவர்ச்சியாக மாறி அவர்கள் என்னிடத்திலிருந்து பிரிந்து உலகத்துக்குள் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த ஜெபத்தை எடுக்கிறார். அவர் முதலாவதாக இந்த ஜெபத்துல எதை கேட்கிறார் அப்படின்னா, நீர் அவர்களை காத்து கொள்ள வேண்டும், அவர்களை என்னுடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்ற நிலையிலேயே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு நாளும் உலகத்துக்குள் போய்விடக்கூடாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் உலகத்துல இருக்கிறேன், இனி நான் உலகத்திலிருந்து உங்ககிட்ட வர போறேன். இவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். இதுவரைக்கும் அவர்களிடத்திலே சரீர பிரகாரமாக நான் இருந்தேன், இனி நான் மாம்சத்திலே அவர்களோடு இருக்க போவதில்லை. என் அன்பின் பிதாவே, நீர் அவர்களை காத்து கொள்ளும். சில நேரங்கள்ல சில செய்திகள் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு விசுவாசம் நல்லா வருது. ஆனால் சில பிரச்சனைகளை தனித்து சந்திக்கும் பொழுது நமக்குள்ள அவிசுவாசம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் பிசாசு நமக்கு வலைகளை விரிப்பான். அவனுடைய ஏஜென்ட் நம்மளை சந்திக்க வருவாங்க. அவன் ஏஜென்ட்ங்கிற பேர்ல வரமாட்டாங்க, கிறிஸ்துவின் ஏஜென்ட் தான் வருவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகினால்தான் கர்த்தர் ரொம்ப நம்மெல்லாம் எப்படி என்னெல்லாமோ வார்த்தை ஜாலத்தை போட்டு ஜெபிக்கிறோம். எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசிக்கிறார் பாருங்க. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 12ஆம் வசனத்தை பாருங்க. நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நாங்க உலகத்துல இருக்க வரைக்கும் அவங்களை உங்க நாமத்துல நான் காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன்.
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நல்லா கவனிங்க. அவ்வளவு சின்சியரா ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அவருடைய மனதுல ஒண்ணு ஓடுது, 12 உருப்படி இல்லப்பா, 11 உருப்படி, 1 உருப்படி இல்லாதது உள்ள இருக்குது. சபையில கைய வைத்து ஆராதிக்கிறது எல்லாம் உருப்படியானது அல்ல. அங்க உருப்படி இல்லாத ஒரு கூட்டம் நிக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் எவ்வளவு வெளியரங்கமா இருக்கிறது பாருங்கள். கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல், யார சொல்றாரு? யூதாசை சொல்றாரு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நடிக்காதீங்க, யோக்கியமாக நடிக்காதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உற்று நோக்குகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமே, ஆனால் நாம் எதற்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை. அவர் பிதாக்கிட்ட சொல்றாரு, அந்த தம்பி அந்த சர்ச்சில் இருக்கிறாரு, அவர் நம்முடையவர், நீங்க அவங்கள பாதுகாக்கணும், அவர் உலகத்தானா மாறிவிடக்கூடாது. ஆகையினாலதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுகிற பிள்ளைகள் சில நேரங்கள்ல அறியாமையில சில தவறுகளை செய்து விட்டாலும் கர்த்தர் உடனடியாக அவர்களை திருப்பி விடும். ஏன்னா அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அந்த தம்பி வஞ்சிக்கப்பட்டுட்டாரு, அவரை எப்படியாவது திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 15ஆம் வசனம் கடைசி வரியை பாருங்க. யோவான் 17:15 கடைசி வரி. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவங்க ஒரு நாள் இந்த உலகத்துக்குள்ள போய் அழிஞ்சு போக கூடாது. நல்லா கவனிக்கணும். உலகத்தானா இருப்பாய் என்றால் உனக்கு தீமை. அதை தான் நான் முதலே சொல்லிட்டேன். சாத்தானுக்கும் அக்கினி கடல், ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்படாதவனுக்கும் அக்கினி கடல் தான். அவர் தீமைன்னு சொல்றது இதுதான், இந்த உலகத்துல வர்ற தீமை இல்லை. ஆகவே இந்த பேரழிவிலே அவர்கள் அழிந்து போகாதபடி, அவர்கள் உலகத்தான் இந்த நிலைமைக்குள் போகாதபடி அன்பு பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்திலே வாழுவோமே, ஆனால் நமக்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். நமக்கு அந்த உலகத்தை காட்டுறான். அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த கவர்ச்சியான கனியை காட்டினது போல, கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்குள் இச்சையின் ஆவியை அவன் தூண்டிவிட்டது போல, இன்றைக்கும் அவன் திரளான மக்களை கவர்ச்சியை காட்டுகிறான். இதுல சாபக்கேடு என்னன்னா, கவர்ச்சியை காட்டுறவன் குடுகுடுப்புக்காரனா இருந்தா நம்ம ஆடு போயிருக்க மாட்டான். ஆனா அவன் கர்த்தருடைய பேரை சொல்லி அலைகிற திரள் கூட்ட மக்களை ஏமாற்றுகிற கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆயிடுச்சு. ஆனால் தானே நம்ம வஞ்சிக்கப்பட்டு போனோம். அதனால தானே நம்ம எளிதில் வஞ்சிக்கப்பட்டு போனோம். நமக்கு பைபிள் தெரியாது, நமக்கு சத்தியம் தெரியாது. ஆகவே நம்மை வஞ்சிப்பது அவனுக்கு எளிதாகிவிட்டது. ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை பாருங்க, நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டே. அவர் இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, 8ஆம் வசனம் 17:8, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறாரு? நமக்கு வார்த்தைகளை கொடுத்துதான் பாதுகாக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நல்லா பைபிள் படிங்க, ரசிச்சு படியுங்க, திரும்ப திரும்ப படியுங்க, ஜெபித்து ஜெபித்து படியுங்க. ஆவியானவர் உங்களுக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். எங்கேயாவது ஒரு கூட்டத்தை நடத்தி தீர்க்கதரிசி வாராருன்னா தயவு செய்து போகாதீங்க. அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவர் சொன்னது எங்கெல்லாமே நிறைவேறினாலும் சரி, உங்களை வஞ்சிப்பதற்கு பிசாசு அங்கே ஒரு வலையை விரித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்துக்கு மிஞ்சின தீர்க்க தரிசனம் வேற எங்கேயும் கிடையாது. வேதத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்களோடு இருந்து இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உங்களுக்காக ஒரு பிதாவினிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்து முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. நான் அதுல 26வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுயற்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார், இன்னொரு பக்கம் நமக்கு ஜெபிக்க தெரியல. சில நேரம் ஜெபிக்க தெரியல, சில நேரம் ஜெபிக்க முடியல. அதுக்குதான் அபிஷேகம். உன்னை இந்த உலகத்துல பாதுகாத்து உன்னை அப்படியே போய் பிதாவுடைய சன்னிதானத்துல நிறுத்துவதற்காகத்தான் அந்த அபிஷேகம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 27ஆம் வசனம், ரோமர் 8:27 அந்த முதல் வரியை பாருங்கள். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அங்க பாருங்க, அங்க இயேசு சொல்றாரு, அவர் அவருடையவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், தம்முடையவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்கே ஆவியானவர் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நீ அரகுர கிறிஸ்தவனாகவோ, நீ அறிவற்ற கிறிஸ்தவனாகவோ, தேவனை குறித்த அறிவற்ற கிறிஸ்தவனாகவோ இருப்பாய், ஆனால் உனக்காக ஆவியானவர் ஜெபிக்க மாட்டார், அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க மாட்டார். வசனம் அதைத்தான் சொல்லுது. நான் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அவரை தேடி வரும்பொழுது, கட்டகுமாரன் அந்த ஓமையை இயேசு சொல்றார். அங்கே தகப்பன் கெட்டுப்போன மகனுக்காக காத்திருக்கிறாரே ஒழிய ஆள் விட்டு தேடல. அவர் கெட்டுப்போன மகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அங்கே அந்த கெட்டுப்போன மகன் தகப்பனை தேடி வரும் பொழுது அவனை அணைத்துக் கொள்ளுகிறார். அப்போ எங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னா, நாம தேவனை தேடி வரும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடையவர்களாக இருப்போமேயானால், கிறிஸ்துவனுடையவர்களாக இருப்போமேயானால், நம்முடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்ன பாதுகாப்பு? பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு மீண்டும் உலகத்தான் ஆகிவிடக்கூடாது என்கிற பாதுகாப்புக்காக கர்த்தர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நாம் மீண்டும் உலகத்தான் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லுகிறார், நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும். அவங்க எங்கிட்ட வந்துட்டாங்க, இப்போ அவங்களை நீர் பரிசுத்தமாக்கணும். இனி அவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஒரு நாட்டம் வந்து விடக்கூடாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். யோவான் 17, 17, 18. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். 19ஆம் வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான வசனம். அவர்கள் பரிசுத்தமாகும்படியாக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னா, அதற்காகத்தான் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமக்கிறார். அந்த பாவத்தை சுமந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து இப்போ ஒரு பரிசுத்த தெய்வமாக இருக்கிறார். நீங்க நம்ம நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அந்த ஒரு வார்த்தையை பேச போறாங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பொழுது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய தேவாதி தேவன் தம்முடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து விலக்கி கொண்டார். அப்போ உலகத்தின் மொத்த பாவத்தையும் இப்ப சுமந்திருக்கும் போது அவர் யாரு? அவர் ஒரு பாவத்தின் உருவமாகத்தான் இருக்கிறார். ஆமா, அவர் பாவி இல்லை. நல்லா கவனிக்கணும், ரெண்டு வித்தியாசம். பாவினா பாவம் செய்கிறவன் தான் பாவி. அவர் பாவமாகிவிட்டார். உலகத்தின் அத்தனை பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு பாவ மூட்டையாக மாறிவிட்டார். இப்போ அவர் பரிசுத்தமாக போறார். இப்போ அவர் அந்த பாவத்துக்கு செத்து உயிர் தெழுந்த போறார். சிலுவை மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழ போறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம். அதை தான் இங்க 19ஆம் வசனத்தை சொல்றார். அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன், ஆகவே நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும். இப்ப நான் அவங்க பாவத்தை சுமந்துட்டேன். இப்போ அவங்க பாவத்தை சுமந்து
நான் பரிசுத்தத்தின் உருவமாக அவர்கள் முன்னிலையிலே நான் நிற்கப் போகிறேன். என் அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவர்களை பரிசுத்தமாக்கும். அப்பதான் அவன் இனி உலகத்தான் ஆக மாட்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை இன்னைக்கு தவறுதலாக பிரசங்கிக்கப்படுது. அபிஷேகத்தை ஆராதனைக்குரிய ஒரு அணுகுமுறை என்று பிசாசு மாற்றி விட்டார். அபிஷேக ஆராதனை நல்லது, அது முழுமையல்ல, அது முழுமையல்ல, அது வாழ்க்கையாக மாறணும். கர்த்தர் ஏன் அபிஷேகித்தார்? பயந்து கொண்டிருந்த பேதுரு அபிஷேகம் பெற்ற பொழுது சிலுவையிலே தலைகளாக அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். மறுதலித்த தோமா அபிஷேகம் பெற்ற பிறகு 10,000 மைல்கள் வசதியற்ற, இன்னைக்கு இருக்கிற கப்பல் வசதி எல்லாம் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால கிடையாது. எப்படி வந்தானே தெரியல இந்தியாவுக்கு. அத்தனை 1000 மைல்கள் கடந்து சென்று என் இயேசு வாழ்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி கொடுப்பதற்காக நம்முடைய தேசத்துக்கு வந்தார் என்றால் அதுதான் அபிஷேகம். அதற்குத்தான் அபிஷேகம். அற்பமான காரியங்களுக்கு அபிஷேகம் என்ற வார்த்தையை உபயோகித்து நிலையான காரியத்திலே அந்த அபிஷேகம் என்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணும்படியாக, தவிர்க்கும்படியாக பிசாசு இன்றைக்கு ஒரு புதிய சத்தியத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கை பரிசுத்தமாகணும். நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது புரியுதா? இப்படி அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் பரிசுத்தமானார் என்று பார்க்கிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த சிலுவை மரணத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 13:12 பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவரும் பரிசுத்தமானார். இப்ப அவர் என்ன சொல்றார் பாருங்க, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக, அவரை நம்பி வருகிற ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் சிலுவை பாடுகளிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தத்துக்காக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் மன்றாடுகிறார். நாம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நாம பிரிஞ்சிருப்போம். யோவான் 15:3 என்ற 15:3 பாருங்க. யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை அப்படியே சுத்தமாக்குது. இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அந்த உபதேசம் என்னை சுத்தமாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது. வேத வசனம் நமக்குள் செல்ல செல்ல நம் எண்ணங்கள், நம் நோக்கங்கள் எல்லாமே பரிசுத்தமாகுது. இது ஒரு பரிசுத்தமானுடைய கோட், இங்கிலீஷ்ல எழுந்தார், ரொம்ப அழகாக எழுந்தார். வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள் போக போக நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் பரிசுத்தமாகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவர் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் மன்றாடுகிறார். சங்கீதம் 119 2 வசனங்கள் பார்ப்போம். சங்கீதம் 119 9-11. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போய்கொண்டே இருக்கணும். அப்பதான், அதுக்குதான் வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை சுத்தப்படுத்தும். மூன்றாவதாக அவர் பிதாவினிடத்தில் என்ன வேண்டுகிறார் என்று பாருங்கள். நீர் எனக்கு தந்தவர்கள் ஒன்றாயிருக்கும்படியும், நீர் எனக்கு தந்தவர்களும் நாமும் ஒன்றாயிருக்கவும், அவர்களும் இந்த உலகத்தில் ஒன்றாயிருக்கவும் வேண்டுகிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவனுடையவர்கள் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். பிறகு இந்த உலகத்தில்
இந்த கிறிஸ்துவின் உடையவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பிரேயர் பாருங்க. நம்ம எப்பவுமே ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணுங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூலோகத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுதும் இணைந்து இருக்கணும். நீங்க நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான், எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறீர்கள் என்றல்ல, ஜெபம் வேணும். ஆனால் நீங்கள் 24 மணி நேரம் அவரோடு இணைந்து இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஜெபம் முக்கியம், அவரோடு உட்கார்ந்து பேசுகிற அனுபவம். ஆனால் அதை விட அதிகமான ஒரு முக்கியமான ஒரு காரியம், நான் முழுமையாக அவரோடு இணைந்து இருக்கிற அனுபவம். நீங்க அந்த அனுபவம் வரும்போது உங்களுடைய மைண்ட் செட் மாறும். அது வரைக்கும் மைண்ட் செட் மாறாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 23 பாருங்கள். யோவான் 17, 21, 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவையும் குமாரனையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல கிறிஸ்துவனுடையவர்களை கிறிஸ்துவை விட்டு, பிதாவாகிய தேவனை விட்டு பிரிக்க முடியாது. இந்த அனுபவம் அவர்களுக்கு வரணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறார் என்றால் நம்ம எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? அடுத்த வசனம் 23 பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேடினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து கடந்து சென்ற பிறகுதான் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் ஃபயரா மாறினாங்க. ஒவ்வொருத்தரும் பல இயேசுக்கள் இந்த உலகத்தை எழுதி சுத்தி தெரிய ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் இயேசு அவர்களுக்குள்ளே இருந்தார். இதுதான் பிதாகிட்ட மன்றாடி கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இயேசுவை போல சிந்திக்கிற ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார். இயேசுவை போல சிந்திக்கிறவர், இயேசுவை போல இந்த உலகத்தின் இயேசுவை அறியாத மக்களை நேசிக்கிறவர். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. அப்போ சபை எங்க இருக்கு? தேவனுக்குள்ள இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. சபை பிரிஞ்சிருக்க முடியாது. அவர் இயேசு பரலோகத்துல, சபை கீழே இல்ல. சபை இயேசுக்குள்ள இருக்கிறதா சபை. அப்போ இந்த அனுபவத்தை நாம் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு மன்றாடி கொண்டிருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று படைத்திருக்கிறவர்களாகவும். என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. இதான் கர்த்தர் கொடுக்கிற ஞானம். அவர் எழுதுறாரு, பாவத்துக்கு மரிச்சிருக்கீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று படைத்திருக்கிறவர்களாகும். இந்த உலகத்துல 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டுகிற பணியை தேவன் செய்தார். அதற்கு பிறகு 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவினுடையவர்களை கொண்டு, கிறிஸ்துவினுடையவர்களை கொண்டு, இன்னும் எளிதா சொல்லணும்னா கிறிஸ்தவர்களை கொண்டு. இன்னைக்கு இருக்க பெயர் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவர்னு ஒத்துக்கொள்றதே இல்லை. கிறிஸ்துவின் சாயலை உடையவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை கொண்டு அன்றைக்கு இயேசு செய்த ஊழியத்தை இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவராஜ்ய கட்டுமான பணியை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறோம். 17ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் 16 சேர்த்து வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6, 16, 17. கொஞ்சம் கடினமான ஒரு காரியத்தை அவர் இணைச்சி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்கள். இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். வேசித்தனம் எப்போ வருது? அந்த வேசி மேல உனக்கு ஒரு விருப்பம் வரும்போது.
அப்ப நீ என்ன செய்யறான்? அந்த உலகத்தான் என்ன செய்யறான்? அவளை நாடி ஓடுறான். அதனுடைய அருவருப்பு, 2 பேரும் அருவருப்பா இருக்கிறான். அந்த அவனுக்குள்ள அவளை குறித்த ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு ஈர்ப்பிசை இருக்கிறது. இப்ப பாருங்க 17ஆம் வசனத்துக்கு பாருங்க. அந்தபடியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும், எனக்கு கர்த்தரிடத்துல ஒரு ஆர்வம் வரணும், ஒரு ஆசை வரணும், ஒரு ஈர்ப்பு வரணும். அப்போ நம்ம கர்த்தரோட ஒரே ஆவியா இருப்போம். புரியல, ஜனங்களுக்கு புரியல. அன்னைக்கு கொரிந்து திருச்சபையில அந்த வேசித்தன ஆவி இருந்தது. அப்ப எப்படி அவங்கள இந்த கர்த்தருக்கு நேராக திருப்பதற்கு அவங்களுக்குள்ள இருந்துதான் அவர் உதாரணம் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ஒன்றாயிருப்பது போல, பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இவர்களுக்குள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை வேறு, ஒருமை வேறு, ஒன்னஸ். அவர்களுக்குள்ளும் ஒரு ஒருமை, ஒரு ஒன்னஸ் வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணு போல பேசணும். பிசாசு மக்கள் ஒண்ணு போல பேசுறானே, வாயை திறந்த பணத்தை தானே பேசுறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றியே பேசணும். நீங்க ரோமர் 12:5 பாருங்க. ரோமர் 12:5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்க. இதுதான் நமக்குள்ள ஒன்னஸ். நம்ம ஒருவர் ஆண்டவருடைய விரலா இருக்கிறோம், ஒருவர் கரங்களா இருக்கிறோம். நாம் அவருக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு வர வேண்டும். நீங்க சங்கீதம் 91 நல்லா நமக்கு தெரிஞ்ச சங்கீதம். அதுல சில காரியங்கள் நான் இன்றைக்கு படிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினதை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான். அவனுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு வருது பாருங்க. அவன் ஆண்டவருடைய அந்த நிழல், அவருடைய மறைவில் அவன் இருக்கிறான். அந்த நிழல் அவனை பாதுகாக்குது. நேர 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்ப அவன் அவருக்குள்ள இருக்கிறபடினால, மற்ற வசனங்கள் எல்லாமே நமக்கு நல்ல வாக்குத்தத்தமா எடுத்து நம்ம இரவுல சொல்றோம். பல நேரங்கள்ல பாதுகாப்புக்காக நம்ம அந்த சங்கீதத்தை சொல்றோம். 14ஆம் வசனத்தை பாருங்கள். இப்ப ஆண்டவர் பேசுறாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்னது. அவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா, ஆமா, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், மறு உத்தரவு அள்ளி செய்வேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றான்னா, அவன் ஆபத்தில் கூப்பிடுவான்னு சொல்லல, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த உலகத்துக்குள்ள அவனுக்கு மட்டும் ஆபத்து வரும்போது நான் அவன் கூட இருந்து அவனை தப்பு வைப்பேன். அதுக்கு பிறகு அதனால என்னன்னா, அந்த உலகத்துக்குள்ள அவனுக்கு ஒரு கனம், ஒரு மகிமை வரும். நான் ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். 16ஆவது வசனம் பாருங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதான் அந்த கடைசி வருகிற ரட்சிப்பு. இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு அவர் பரலோகத்தில் அவரோடு அமர்த்தி கொள்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 4வதாக இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், அவர்களுக்கு நீர் பரலோக வாழ்வை கொடுக்கணும். ஏன்னா அது உரிமை ஆண்டவர். இந்த பரலோகத்து வாழ்வை கொடுக்கிற உரிமை அங்க பிதாகிட்ட தான் இருக்கு. அவர் என்ன அந்த வரி ரொம்ப அழகா இருக்கும். யோவான் 17:24 பாருங்க. யோவான் 17:24, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். என்ன ஒரு ஜெபம் பாருங்க. நான் அங்க வரும், இங்க வந்து அவர் அவர்களோடு சாதாரணமா பழகிட்டு இருக்கிறார். இப்ப இவரை அந்த கடவுளுடைய சாயல்ல பார்க்கணும்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். அப்ப அவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடே கூட இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீயும் நானும் அவர் கூட இருக்கணும்னு அவர் பிதாகிட்ட பயந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
என்னை நம்பி இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார். என் மேல உள்ள விசுவாசத்துல அவர்கள் நற்செய்தி ஊழியம் செய்கிறார். அவர்கள் இந்த உலகத்தாரோடு இணைவது முழுவதுமாக என்னை நம்பி இருக்கிறார். இவர்கள் என்னுடைய மகிமையை காணும்படியாக நீர் எனக்கு தந்த இவர்களை நான் இருக்கிற இடத்துல நீர் கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நம்மை நேசிக்கிறார். அதை அதிகமாக நினைக்கும்படியாகத்தான் திருச்சபை இன்றைக்கு நமக்கு மீண்டுமாக ஒரு லெந்து காலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சடங்காச்சார கிறிஸ்தவர்களை போல இதை அனுசரித்து கடந்து செல்வீர்களே, ஆனால் மீண்டும் ஒரு லெந்து காலம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று எனக்கு தெரியும். இன்னும் ஆழமாக நீங்கள் சத்தியத்திலே நீங்கள் கடந்து செல்லும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உங்களோடு அதிகமாக பேசுகிறார். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்கள். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் கிறிஸ்துவினுடையவர்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பரலோகத்திலே மாற்றி அமர்த்த போகிறார். அதற்காக தான் முன்குறிச்சிருக்கிறார். 30ஆம் வசனம் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உன்னை பரலோகத்திலே கொண்டு சேர்த்து பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்த இருக்கிறார். சர்ச்சுக்குள்ள பேராயிருக்கையில் ஒரு அவார்டு வாங்குற அனுபவம் அல்ல, அது உலக பிரகாரமான தலைவர்களிடம் வாங்குகிற அனுபவம் அல்ல. தேவன் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். உனக்கு இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரப்போகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் அழிந்து போகாமல், அவன் நிச்சய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தம்முடைய குமாரனை தந்தள்ளி இந்த உலகத்துல அவர் இவ்வளவாய் அன்பு கூறும். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு! தமது குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான். ஆகையினால்தான் அந்த தலைப்பு இன்றைக்கு கிறிஸ்துவினுடையவர்கள் உலகத்தார் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தல் 21:3. அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் உலகத்தோடு இணைந்து விடாதபடி இந்த அன்பு பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள். அவர்களை பரிசுத்தமாக்கும், தினசரி பரிசுத்தமாக்கும். அவங்க பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. அவர்களை தினசரி பரிசுத்தமாக்கும். என் அன்பின் ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு ஒன்றாய் இணைந்திருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி. இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ண முடியும். நாம் அவரோடு எப்பொழுதும் ஒன்றாய் இருக்கும்படி அவர் பிதாவிடம் மன்றாடி கொண்டிருக்கு. கடைசியாக அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கூட்டி சேர்க்கும்படியா அவர் பிதாவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவருடையவர்களை அவருடைய நாளிலே கூட்டி சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட மகிமையின் ஆசீர்வாதம் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. ஆமென்.